ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இவ்விலம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவியில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் தான் அந்த ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே, தேசமலாவிய கால்களும் எங்கே, தீ உண்டு என்பது சாம்பலும் எங்கே. இவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கை, சரிங்களா? அதனால் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணுங்க, சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெருசா நான் பெருசான்னு நினச்சி வாழாமல் ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். எந்த இடத்துலையும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம ஒரு பாசமாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். இதுதாங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு சமம். கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், பழகின நண்பர்களாக இருக்கட்டும், என்னத்தங்க வாரி எடுத்துக்கிட்டு போகிறோம்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம என்ன ஒரு கூழ் குடித்தாலும் அந்த கூழை ஒருத்தவங்களுக்கு 4 பேர்த்துக்கு பரிமாறிட்டு குடிக்கிறது தாங்க ஒரு நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கே ஒரு நியாயம், சரிங்களா? இந்த வரிகளை நான் நான் இந்த பாட்டை நான் கேட்கும் போது என் கண்ணில் இருந்து அப்படியே மலன்னு தண்ணி தாங்க வந்துச்சு. ஏன்னா இந்த 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 பாட்டில் அவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த அர்த்தத்தை அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளோதான் அப்படிங்கிறத இந்த பாட்டு வரிகளில் வரும்போது நான் கேட்கும் போதே என்னை மறந்து அப்படியே அழுதுட்டேங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலை கேளுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் அதுதான், சரிங்களா? அந்த பாட்டில் வர்ற வரிகள் தான், அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? நம்ம வாழ்ந்து இருந்துட்டு நம்ம போனாலும் நம்மளைய பின்னாடி இருக்க சங்கதிகள் நம்மளை நினச்சி நம்மளைய எந்நேரமும் நினச்சி நம்மளைய வாழ்த்தி அவங்க இருந்தாங்க, நம்ம இவ்வளோ நல்லா இருந்தோம் செஞ்சோம், இப்போ நமக்கு அந்த உறவுகள் இல்லை அப்படிங்கிறத நினச்சி அவங்க அந்த வாழ்க்கையை அவங்கள மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு தொடர்ந்து வர்றது தாங்க நம்மளுடைய சங்கதிகள். நம்மளைய பார்த்து தாங்க நம்ம சங்கதிகள் நம்மளை மாதிரி வருவாங்க. அதனால யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. திருப்பி நான் சொல்கிறது அதுதான். இந்த 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 நிமிடம் இந்த நொடி யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. இருக்கிற நொடி இருக்கிற காலங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துட்டு போகிறது தாங்க வாழ்க்கை, சரிங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.